गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அதாவது சத்பதிநாத் பார்த்தீங்கன்னா பூமி முழுவதும் தீர்த்த போகிறாரு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போகணும், பாதாளம் செல்ல விரும்பினார். அப்போது முதலில் என்ன பண்ணுறதுனா பத்ரி சிவ தரிசனம் முடிச்சுட்டு அங்கேருந்து சத்தியலோகம் போகிறாரு. சத்தியலோகம் போய் பிரம்மாவை தரிசிக்கிறாரு. தரிசிக்கும் போது பிரம்மா கேட்குற என்ன விஷயம் அப்படின்னும் போது அங்கே இருக்கிற நாரதர் சொல்கிறாரு, அவரோட சத்பதிநாத் கதைகள் எல்லாம் சொல்கிறாரு. அப்போது பிரம்மா கேட்குற வந்த காரணம் என்ன அப்படின்னும் போது சத்பதிநாத் சொல்கிறாரு, உங்களோட தரிசனம் பெறவே நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் அங்கேயே தங்கிடுறாரு சத்பதிநாத். அப்போது ஒரு தினம் பார்த்தீங்கன்னா இந்திரலோகத்துக்கு போகிறாரு நாரதர். அப்போ அங்கே இருக்க இந்திரன் கலியுக நாரதர் அப்படின்னு சொல்லி விளையாட்டாக சொல்லிடுறாரு நாரதர். நாரதருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. என்னையா நீ இப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கலியில் விளையாட்டுக்கு ஆளாக்குவேன் அப்படின்னு சொல்லி சபதம் செய்கிறாரு. அப்போது சத்பதிநாத்தை உபயோகித்து இந்திரனை பழிவாங்க இருவரும் இந்திரன் இருக்கிற நந்தவனத்துக்கு போகிறாங்க. சத்பதி பார்த்தீங்கன்னா மெதுவாக நடக்கிறாரு. அப்போ ஏன் இப்படி அப்படின்னு நாரதர் கேட்குறாரு. அப்போது சத்பதிநாத் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு உபாயம் சொல்லவும் அப்படின்னு சொல்கிறாரு. நாரதர் என்ன பண்ணுறாருன்னா விஷ்ணு கொடுத்த கமனம் தான் செல்வதுன்னு சொல்லுவாங்க. கலையை கொடுக்க சத்பதி நினைத்த இடத்தை அடைய வல்லமை பெற்றார். அதாவது நினைச்ச இடத்துக்கு உடனே போயிடுறார். மூளையும் நடக்குது அவர் கண்ணிற்கு தெரிந்தது. மூளையும் என்னெல்லாம் நடக்குதோ அவருக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சது. யாருடைய ஆயுள் எவ்வளவு முக்காலமும் தெரிய வந்தது. இவையெல்லாம் கமனக்கலையில் அடக்கம். சத்பதி மணி கர்ணிகை முதலில் தீர்த்த ஸ்நானம் செய்து ஒரு வருடம் பிரம்மலோகத்தில் வசித்து வரார். பூமியில் போகாவதி முதலிய மற்ற தீர்த்தங்களை சேவித்து பாதாளம் சென்று பலியின் இருப்பிடம் சென்று 7 பாதாளத்தையும் பார்த்தார். அதாவது இந்த கதைகள் மூலிமா நம்மளுக்கு கிடைத்த கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நாரதர் சதா காலமும் அவர் உச்சரிக்கிற மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாராயண நாராயண. இந்த மந்திரத்தை அவர் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருந்தார். அதுபோல ஏன்னா இந்த மந்திரத்தை அவர் சொல்ல 7 லோகத்தையும் போய் அவர் தெய்வங்கள்லாம் தரிசித்து அருள் பெற்று வந்தார். அதுபோல் நம்மளும் வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் உட்காந்து நம்மளும் சதா காலமும் இந்த மந்திரத்தை நாராயணா நாராயணா சொல்லாவே போதும், நம்மளுக்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் நம்மளுக்கு கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். ஓம் நமோ அதேஷ் அதேஷ் அலக் நிரஞ்சன்.